சொந்தமாக யூடியூப் சேனல் நடத்த வேண்டுமா? நீங்களும் பிரபல ஆங்கர் ஆக வேண்டுமா? உடனே சேருங்கள் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம். கான்டாக்ட் 7388242242. பாதிக்கப்பட்டது தமிழ் பெண். 2019 பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி பாதிக்கப்பட்ட பெண் தைரியமாக அந்த பாதிக்கப்பட்ட பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமை பண்ணினதாக பொள்ளாச்சி கிழக்கு காவல் நிலையத்தில் கொண்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அங்கிருந்த காவல் அதிகாரிகள் மகளிர் ஸ்டேஷனுக்கு போங்க. அந்த பாதிக்கப்பட்ட பெண்மணி அந்த மனுவை கொண்டுகிட்டு மகளிர் காவல் நிலையத்துக்கு போறாங்க. அங்க மகளிர் காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்கிட்ட போச்சிருந்தாங்க. அப்போ மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராக இருந்தவர் பாண்டியராஜன். அவரு அதை வாங்கி வச்சு பொள்ளாச்சி டிஎஸ்பிட்ட அனுப்புறாங்க. அங்க போறாங்க. அங்க கொண்டு அதை கொடுத்த உடனே டிஎஸ்பி மீண்டும் முதல்ல எங்க ஆரம்பிச்சீங்களோ மறுபடியும் கிண்டல் பண்ணீங்களா அப்படி மறுபடியும் பொள்ளாச்சி கிழக்கு காவல் நிலையத்துக்கு வச்சிருந்தாங்க. 12ஆம் தேதி முதல் புகார் மனு கொடுத்து இவ்வளவு இடமும் வந்து கடைசியா 24ஆம் தேதி மீண்டும் பொள்ளாச்சி கிழக்கு காவல் நிலையத்துக்கு வந்திருக்காங்க. அவங்க கிட்ட ஒரு ஃப்ரெஷ் கம்ப்ளைண்ட்டை வாங்கி அன்னைக்கு எஃப்ஐஆர் போட்டாங்க. இது நடந்த சம்பவம். அந்த பெண்மணி இவ்வளவு இடங்களிலும் அலக்களிக்கப்படுவதை அப்போது எதிர்கட்சியாக இருந்தவர்கள் இப்போது ஆளுங்கட்சியாக இருக்காங்க. பல பத்திரிகைகள் ஊடகங்கள் நீங்கள்லாம் குறிப்பாக சொன்னால் நக்கீரன் போன்றவர்கள்லாம் ரொம்ப கடுமையாட்டு சில ஆவணப்படங்களை சில படங்களை எடுத்து வெளியே கொண்டு வந்ததன் காரணமாக வழக்கு பதிவு செய்யப்பட்டது 24ஆம் தேதி 2019 பிப்ரவரி 24. என்ன நடந்திருக்கு, யார் கிரெடிட் எடுக்கன்னு நீங்கள் தான் என்ன பார்த்துக்கணும். நாங்கள் கிரெடிட்டுக்காகவோ அரசியலுக்காகவோ நான் பேசலை. நீங்கள் கேட்டதுனால சொல்கிறேன். பத்திரிகைகளும் ஊடகங்களும் வலுவாக எதிர்த்ததுனால காவல்துறை எஃப்ஐஆர் போட்டது. முதல் குற்றப்பறிக்கை சிபிசிஐடிக்கு மாற்றினாங்க. அப்போது இருந்த அரசு மீது நம்பிக்கை இல்லை, சிபிஐக்கு மாற்றுங்கன்னு அப்போது இருந்த எதிர்கட்சிகள்லாம் ஒன்று சேர்ந்து கொடுத்தாங்க. சிபிஐக்கு போச்சு. அதில் மிக முக்கியமாக சிபிசிஐடி விசாரணையில் தான் சபரிராஜன்கிற வீட்டில் போய் ஒரு பெரிய ஒரு முக்கியமான தடயங்கள் அங்கே தான் கிடச்சி. அங்கே ஒரு கம்ப்யூட்டரை கைப்பற்றினாங்க. அதில் தான் பல ஆயிரம் படங்கள், பல பெண்கள் பாதிக்கப்பட்டது. அதில் தான் இந்த நக்கீரன்லாம் நீங்கள் வரோம் அண்ணா என்னை விட்டுருங்கன்னு கதற மாதிரி எல்லாம் இருக்கும். அந்த சம்பவம்லாம் நடந்தது. இது தமிழ்நாட்டில் தமிழ் பெண்களுக்கு கிடைத்த அவலத்தை போக்குகின்ற வண்ணம் ஒரு அருமையான தீர்ப்பு கிடைச்சிருக்கு. நன்றி. இந்த அரசு பொறுப்பேற்கும் போது 4.5 லட்சம் கோடி ரூபா கடன் இருக்கு. அதுக்கு வட்டிக்கு வருஷத்துக்கு 50,000 ரூபா வட்டி மட்டும் கட்டணும். அதுக்கப்புறம் நமக்கு ஒரு எல்கை இருக்குது. எத்தனை சதவீதம் நம்முடைய பொருளாதார அடிப்படையில் நம்முடைய பொருளாதாரத்தினுடைய அடிப்படையில் வளர்ச்சி அடிப்படையில் என்ன செய்யலாம், கடன் எவ்வளோ வாங்கலான்னு இருக்கு. அந்த எல்கை இன்னும் தாண்டலை. அந்த கடன் ஒன்றிய அரசு எல்லாத்துக்கும் ஒரு கட்டுப்பாடு கொடுத்துருக்கு. அந்த கட்டுப்பாட்டுக்களை தான் கடன் நம்ம வாங்கிட்டு இருக்கோம். இப்போ 2024 படி 8,33,000 கோடி ரூபா கடன். 8,33,000 கோடி ரூபா நம்ம வாங்கின கடனில் என்ன செய்திருக்கோன்னு தான் நீங்கள் முக்கியமாக பார்க்கணும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணியிருக்கோம். நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணாதான் தொழில் தொடங்கக்கு இங்கே வருவாங்க. ஒன்றிய அரசு ஒரு பக்கத்தில் நிதி தரதை தர வேண்டிய நிதியை தர மறுக்கிறாங்க. 100 நாள் சம்பளத்துக்கு, அனைவருக்கும் கல்விக்கு, பெரிய இயற்கை பேரிடருக்கு தர வேண்டிய பணம் தராத நிலையிலும் நம்முடைய தமிழக அரசு சிறப்பாக செயல்பட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை எல்லாம் டெவலப் பண்ணனால நிறைய தொழில் நிறுவனங்கள் வெளிநாட்டிலிருந்து வெளிநாடு உள்நாடுகளிலிருந்து நிறைய பேர் தொழில் தொடங்கிய காரணத்தினால் இன்னைக்கு இந்தியாவில் 9.69% வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறது தமிழ்நாடு. நான் சொல்லலை, நம்முடைய நிதி ஆயோக், ஒன்றிய அரசினுடைய மிகப்பெரிய அமைப்பான நிதி ஆயோக் தான் இந்த புள்ளி விவரத்தை தந்திருக்கு. 9.69% வளர்ச்சி அடைந்து இந்தியாவிலே முதல் மாநிலமாக இருக்குன்னு சொல்லி நிதி ஆயோக் தான் நம்மளை சொல்லியிருக்கு. மத்திய அரசு
181 லட்சம் கோடி ரூபா வாங்கியிருக்கேன். நீங்கள் 10 ஆண்டு காலத்தில் 126 லட்சம் கோடி ரூபா வாங்கியிருக்கேன். 67 வருஷத்தில் 55 லட்சம் கோடி. 40க்கு மேற்பட்ட பொதுத்துறை நிறுவனங்களை உருவாக்கியிருக்காங்க. இன்னைக்கு பொதுத்துறை நிறுவனங்களை வித்திருக்கிய, கடன் 126 லட்சம் அதிகம் வாங்கியிருக்கிய. இவ்வளவும் வாங்கிட்டு எந்த நீங்க ஆட்சி செய்து ஒன்றிய அரசும் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி செய்த மாநிலங்களுக்கு நிதியை அள்ளி கொடுக்குறிய, எந்த வளர்ச்சியும் வரல. அப்போ அங்க தவறான ஆட்சி நடக்குன்னு அர்த்தம். அப்படின்னு பவன் கல்யாணி சொன்னதாட்டு நான் கேள்விப்பட்டேன், படித்தேன் அவர்கிட்ட. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எம்ஜிஆர் ஜெயலலிதா மாதிரி பெரிய தலைவர்கள் இல்லை, வலுவான தலைமை இருந்தாதான். யாரை மீன் பண்ணாங்கன்னா பாரத பிரதமரை மீன் பண்ணி அவர் சொன்னது, நான் சொல்லல. இந்த சிந்தூர் மாதிரி பெரிய நடவடிக்கை எடுக்குது, அப்படி வலுவான தலைவராக இருந்தால் தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பவன் கல்யாண் ஜனசேனா கட்சி தலைவராக அந்த பொறுப்பில் இருக்கிறாரா தெரியல, அவர் அதை சொல்லியிருக்கிறாரு. தமிழ்நாட்டில் என்ன நடக்கு, யார் வலுவான தலைவர்னு நீங்களும் நான் தான் சொல்லணும். நம்ம பத்திரிகைகள் அவருக்கு தெரிஞ்சதை அவர் என்ன நோக்கத்தில் சொன்னாரோன்னு தெரியல. சிந்தூர் ஆப்ரேஷனை நம்முடைய மாண்புக்கு முதல்வர் அவர்கள் வரவேற்று இராணுவ வீரர்களுக்கு மரியாதை செய்யும் வண்ணமாட்டு அவர் தலைமையில் 5 முதல் 7 கிலோமீட்டர் தூரம் நடந்தே சென்று நம்முடைய இராணுவ வீரர்களுக்கு மரியாதை செய்தார்கள். நானும் வேணும்னா அவருக்கு ஒரு சல்யூட் அடிச்சிருந்தேன். எல்லாரும் அடிக்கிறேன் ஒரு சல்யூட். நம்முடைய அதில் எல்லாருக்கும் யாருக்கும் மாறுபட்ட கருத்து இல்லை. அதே போல் நம்முடைய பாரத பிரதமர் அந்த பகல்காமில் 3 அடுக்கு பாதுகாப்பு, இராணுவம், துணை இராணுவம், சிஆர்எஃப், போலீஸு, ட்ரோன், கேமரா, இவ்வளவு கண்காணிப்பு இருக்காங்க. 100 மீட்டருக்கு ஒரு இடத்துல மத்திய காவல்துறை போலீஸ் பாதுகாப்பு இருக்கு, பூத் இருக்கு. 100 மீட்டருக்கு ஒரு இடத்துல பூத் இருக்கு. இந்த சம்பவம் நடந்த இடத்துல அவ்வளவு அநியாயமான, மனித நேயம் இல்லாமல், இரக்கம் இல்லாத, அயோக்கியத்தனமான வேலையை பாகிஸ்தானுடைய தீவிரவாதிகள் நம்ம இந்தியாவில் பகல்காமில் காக்கா குருவியை சுட்டுற மாதிரி சுட்டுதாங்க. அலர்ந்தாங்க, பெண்களும் ஆண்களும் குழந்தைகளும் அலர்ந்தாங்க. 25 நிமிடம் அந்த இடத்துக்கு யாரும் போகலை. இது ஒன்றிய அரசினுடைய பலவீனமா, உள்துறை அமைச்சகத்தினுடைய பலவீனமா, அல்லது காந்தியை சதி செய்து கொலை செய்தது போன்று சதி திட்டமா? நான் சொல்லலை, பத்திரிகைகள் சொல்லுது, ஊடகங்கள் சொல்லுது, பெரிய இராணுவ வீரர்கள், இந்நாள் இராணுவ வீரர்கள் சொல்றாங்க. இவை எல்லாமே இந்த 25 நிமிடமும் இவ்வளவு பெரிய கொடூர சம்பவம் நடக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய 3 அடுக்கு பாதுகாப்பு நான் சொன்ன அனைத்தும் எங்கே போச்சு? இது உள்துறை அமைச்சகத்தினுடைய பலவீனமா, பாரத பிரதமருடைய பலவீனமா, இல்லை சதியா? அப்படின்னா இது யார் சதி பண்ணா, இது யார் பலவீனம் என்ன? இந்த 25 நிமிஷம் அவங்க அலர்தாங்க. 3 அடுக்கு பாதுகாப்பு உள்ள இடத்துல யாரையும் காணலன்னா நீங்க தான் முடியும். இந்திய இறையாண்மைக்கும் நம்முடைய தேசப்பற்றுக்கும் திராவிட இயக்கத்தில் வழியில் வந்த பெரியார், அண்ணா, கலைஞர், நம்முடைய இன்றைய முதல்வர் வர எதுக்கும் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. எந்த காலகட்டத்திலும் நம்முடைய மாண்புக்கு முதல்வர் அவர்களும் யாரும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. தமிழ்நாட்டு மக்களும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. முஸ்லீம் அந்த மசோதாவுக்கு, அது என்ன வக்ஃபு மசோதா, அந்த மசோதாவுக்கு எதிரான திருத்தம் கொண்டு வந்த நம்முடைய ஒன்றிய அரசினுடைய திருத்தங்களுக்கு எதிராட்டு நம்ம தான் சுப்ரீம் கோர்ட்டில் போய் நின்று வாதாடி வெற்றியை பெற்றோம். அதில் வாதாடி வெற்றியை பெற்று தந்தவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு சென்னையில் நம்ம உங்களுக்கு தெரியும், சுகாதாரத்துறை அமைச்சர் சுப்பிரமணியம் அவர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பாராட்டு விழாவும் நடத்தியிருக்கோம். இது நீங்கள் சொல்கிற ஆள் ஐயா வடிவேல் காமெடி மாதிரி நானும் ரவுடி தான் சொன்னால் நான் எப்படி பதில் சொல்ல முடியும்? அவங்களுக்கு நீங்கள் சொல்கிற ஆட்களுக்கு அமித்ஷா கட்டளைப்படி அவங்க பேசுவாங்க. அவங்க தான் ஆரம்பிச்சிருக்காங்க. ஓய்வு வடிவு பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. ஒரு பிளேன் அங்கே நிற்கு, நீங்கள் கேட்டுக்கிடுங்க, ஏர்போர்ட்லேயே நிற்கு, ரிலையன்ஸ் வச்சுருக்காரு அவருக்கு. கடந்த 12/12/24 திரிஷா கிருஷ்ணன் உட்பட இவங்களே போயிட்டு வந்திருக்காங்க. அதே ஃப்ளைட்டு தான்.
அந்த ஃப்ளைட்டை தான் இங்கேயே எடுத்துகிட்டு போகிறாங்க. இது நீங்கள் கேளுங்க, ஒன்றிய அரசு அந்த ஃப்ளைட்டு தரல, ரிலையன்ஸு ஃப்ளைட்டு இல்லை, நாங்கள் தான் சொந்தமாக வாடகை கொடுக்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் தான் விளக்கம் கேட்டு சொல்லணும். நன்றி, வணக்கம்.